السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்ட வட்டம் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அவர்களுடைய வரலாறுகளிலே சில முக்கியமான பகுதிகள், குறிப்பாக அவர்களுடைய இக்கட்டுகள் சிரமங்களின் போது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்ட அந்த துஆவை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியிலே நேற்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பார்த்தாலும் தெரியல. என்ன துஆ செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? இதயத்தை விரிவுபடுத்து. மாஷா அல்லாஹ். அடுத்து காரியத்தை லேசாக்கித்தா, நாவில் உள்ள முடிச்சியை அவிழ்த்து விடு, என் சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக அனுப்பி வை என்று ஒரு 4 முக்கியமான பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அங்கீகரித்தார். இப்படி நாம தொடராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அது மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்றைக்கு அந்த தொடர்ச்சியில துன்னூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, வேற என்னது துன்னூன் என்று குர்ஆன் அவரை சொல்லி காட்டுகிறது. துன்னூன் என்றால் மீனுடையவர் என்று அர்த்தம். என்னது? மீன், ஃபிஷ், மீன் உடையவர். யார் அது? யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பேரு என்ன பேரு? உன்னிலமா து து கணச்சு துன்னூன், தாலு. அதாவது மீனுடையவர் என்று அல்லாஹ் சொல்றான். வதன்னூனி இذهب மகாதிபா அப்படின்னு தன்னூன் என்ற வார்த்தையை, தன்னூன்னா கிராமர்ல ஒரு இடத்துல அது தன்னூன் வரும், ஒரு இடத்துல அது தின்னூன் வரும், ஒரு இடத்துல அது துன்னூன் வரும். கிராமர் துன்னூன்ங்கிறது பொதுவான எப்பவுமே சொல்லக்கூடிய முறை. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்கிறார்கள். இந்த துஆவும் கூட அநேகமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு மனப்பாடமா இருக்கும். என்ன துஆ சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். சகோதரிகள் சைடு சத்தம் கேட்டுருச்சு. அவங்க சத்தம் ஆரம்பத்துல இருந்தே கேட்டாலும் துஆ சத்தமும் சேர்த்து வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன துஆ? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை சொன்னவங்க யாரு? முதல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இவங்க இந்த துஆவை கேக்குறாங்க. இந்த துஆவுல ஒரு 3 அம்சங்கள் இருக்கு, 3 முக்கியமான விஷயங்கள். அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 3 விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாத்துருவோம். அப்புறமா அவங்க எங்க இருந்து இந்த துஆவை கேட்டாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறமா எதுக்காண்டி அங்க இருந்து கேட்டாங்கங்கிறதையும் பாப்போம். 3 விஷயத்தை சொல்லிட்டா இந்த உரை நிறைவுக்கு வந்துடும். நம்பர் 1, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனையுடைய இந்த துஆவுடைய அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு துஆவை குறிப்பிட்டு இது போன்று யூனுஸ் நபி இதை கேட்கிறார், இது போன்று மூசா நபி இதை கேட்கிறார், யூசுப் நபி இதை கேட்கிறார், யாக்கூப் நபி இதை கேட்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் என்றால் அந்த வார்த்தையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று அர்த்தம். அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். 2 அங்கீகரிக்கிறது. ஒன்று கேட்டதை கொடுப்பது, இன்னொன்று இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி ஏத்துக்கிறது. நீ கேட்ட அந்த ஸ்டைலு பிடிச்சிருக்கு. சில பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க, எல்லா கேள்வியும் கேட்ட முறை பிடிச்சிருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சில கேள்வி என்ன செய்யும், கேட்கிற முறையே சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி
அல்லாஹ் பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து குர்ஆன்ல குறிப்பிடுறாங்க. எந்தெந்த துஆ எப்படி எப்படி இருக்கு, எப்படி எப்படி கேட்டாங்க, அவங்க கேட்ட சூழல் எப்படி இருந்துச்சு, அவர்கள் கேட்ட விதம் எப்படி இருந்துச்சு, கேட்ட வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு என்பதை அல்லாஹ் விரும்பியதால் தான் அல் குர்ஆனிலே குறிப்பிடுறார். இல்லடி அல்லாஹ் குறிப்பிடறோம். எவ்வளவோ நபிமார், லட்சம் நபி வந்திருக்கிறாங்க, லட்சம் பிரார்த்தனைகள் இருக்கிறது. அது எல்லா நபியும் நல்ல பிரார்த்தனை தான், நல்லதா பிரார்த்திச்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அதுல பிரையாரிட்டி வழங்குறான். எதுக்கு முன்னுரிமை வழங்குவது, எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பிரார்த்தனைகள், பல பிரார்த்தனைகள் அதுல வருது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த பிரார்த்தனையின் அர்த்தம் ஃபர்ஸ்ட் விளங்கணும். என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லா அன்த. சொல்லுங்க, என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அபூபக்கர் சித்திக் சொல்லு. லா இலாஹ இல்லா அன்த. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம அடிக்கடி சொல்றத லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அல்லாஹ் இடத்துல அன்த, அன்த நீர் அர்த்தம். லா இலாஹ இல்லா அன்த. நீ இருக்கிறிய ஒன்றை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை. நீ இருக்கிறிய ஒன்றை தவிர ஏனா இவங்க கேட்ட இடம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரையுமே அவர் பேச முடியாது. இங்க ஒரு ஆள் இல்ல, அங்க ஒரு ஆள் இல்ல, அங்க அவர் மட்டும் தான் இருக்காரு. சோலோ பர்சன். அந்த ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு. லெஃப்ட்லயும் அவர்தான், ரைட்லயும் அவர்தான். வெளியெல்லாம் போக முடியாது. பெரிய கதவு போட்டு மூடி வச்சிருக்கு. ஆளை உள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கு. லாக் பண்ண பாதுகாப்பு பெட்டியில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த துஆவை நான் சொல்லுவேன் எங்க இருந்து பேசுறாங்கன்னு. ஆனா அவங்க இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அப்ப அந்த இடத்துல இருந்து அவங்களால சொல்ல முடிஞ்ச வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு இன்னொரு வார்த்தை, லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் இல்லை, இல்லா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, இல்லா அன்த ஒன்றை தவிர, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, இல்லா அன்தனா ஒன்றை தவிர. இது இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப வணக்கத்திற்குரிய ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை இது. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இபாதத் தௌஹீத், ஏகத்துவம். நம்ம வருத்தத்துல, கஷ்டத்துல, துன்பத்துல, துயரத்துல எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட மட்டும் பேசுறது, அல்லாஹ்ட்ட மட்டும் முறையிடுறது, அல்லாஹ்ட்ட மட்டும் துஆ கேட்கறது தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ஆவுனா பசிரப்பா தூக்கிட்டு போறது, கலோத்ராயத்தை தூக்கிட்டு போறது, ஆத்தங்கர செய்தி பாத்திமா தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுக்கு சுத்தமாக பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சது லா இலாஹ இல்லா அன்த. இந்த வார்த்தை தான். எந்த கஷ்டமோ இது சொன்னாங்கல்ல யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னமா அஷ்கு பஸி வ ஹுஸ்னி இலை. என்னுடைய சிரமங்கள், என்னுடைய கஷ்டங்கள் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன். இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தேர்ந்தெடுத்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இருந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். லா இலாஹ இல்லா அன்த. ஃபர்ஸ்ட் தௌஹீத். ஃபர்ஸ்ட் என்னது? தௌஹீத். அபூபக்கர் சித்திக் ஃபர்ஸ்ட் என்னது? வணக்கத்திற்குரிய இறைவன் ஒன்றை தவிர வேற யாரும் இல்லை. அடுத்த வார்த்தை என்னது? அடுத்த வார்த்தை என்னது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக். சுப்ஹானல்லாஹ். அதான் சுப்ஹானக். சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹ் இடத்துல கே இருக்கு. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். சொல்லுங்க, சுப்ஹானக என்ன அர்த்தம்? நீ பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன். ரெண்டு ஒண்ணுதான். அது அல்லாஹ் நேரடியா பேசுறாங்க. யாரா துஆ கேட்டுட்டு இருக்காங்க, திக்ர் செய்யல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் திக்ர் செய்யறது வேற, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்யறது வேற. அல்ஹம்துலில்லாஹ் புகழ் லைத்து உனக்கே, சுப்ஹானக நீ தூய்மையானவன். விளங்குதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ்ங்கற இடத்துல அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறதுனால லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை அப்படி சொன்னாங்க. இரண்டாவது சொல்றாங்க சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன். அர்த்தம் விளங்குதா? அர்த்தம் விளங்குதா இல்லையா? அப்ப நீ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப தௌஹீத் எப்படி பிடிக்குமோ தஸ்பீஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தஸ்பீஹ்னா கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ் சொல்றது இல்ல. தஸ்பீஹ்னா அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை இணை வைப்பிலிருந்து, ஷிர்கிலிருந்து, நிஃபாக்கிலிருந்து, குஃப்ரிலிருந்து அல்லாஹ்வை தூய்மையாக வணங்குவதற்கு பெயர் தஸ்பீஹ். சுப்ஹானக், அல்லாஹ்வே நீ தூய்மையா, இதை சொல்றாங்க. எப்படி பாருங்க, துஆவுல அவங்க ஒரு பிழை செஞ்சிட்டாங்க. அந்த பிழை செஞ்சதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கள் அல்லாஹ் வழங்கிய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, தப்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது?
கண்ணியமாகவும் நயமாகவும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமாகவும் இருக்கு. அல்லாஹ்வே அதை சொல்லிட்டான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருள்களில் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்த அந்த வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை எந்த ஒரு மனிதரும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், மனக்கஷ்டம், நோய்வாய்ப்பட்டிருந்தால், எந்த ஒரு சூழலில் அவர் இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கூச்சல் குழப்பங்கள், எந்த பிரச்சனையில் அவர் இருந்தாலும் இந்த ஒரு பிரார்த்தனையை கேட்டுவிட்டால் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்காமல் இருக்க போறதே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை திர்மிதியில் இமாம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு துஆ. அதனாலதான் லா இலாஹ இல்லா அன்த ஃபர்ஸ்ட் தௌஹீத். இரண்டாவது சுப்ஹானக் தஸ்பீஹ். அது தஸ்பீஹ் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துறது. மூன்றாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அநியாயக்காரனா இருக்கு, நான் அநியாயக்காரன் தான், நான் செஞ்சது சரியில்லை, நான் ஒரு அநீதத்தை செஞ்சிட்டேன், நான் ஒரு தப்பை செஞ்சிட்டேன், நான் செஞ்சது ஒரு பெரிய பாவம் தான், அந்த பாவத்தின் ஊடாக இப்பொழுது நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இறைவா, நான் ஒத்துக்கொள்கின்றேன், நான் செய்த குற்றங்களை ஒத்துக்கொள்கின்றேன், நான் செய்த தவறுகளை, நான் பிழை செய்து விட்டதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். மூணாவது என்னது? தௌபா. ஃபர்ஸ்ட் தௌஹீத், இரண்டாவது தஸ்பீஹ், மூன்றாவது தௌபா. விளங்குதா இல்லையா? தௌஹீத், தஸ்பீஹ், தௌபா, மூன்று தான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த துஆல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்றோம். யா அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ பரிசுத்தவானாக இருக்கின்றாய், நானோ அநீதம் செய்து விட்டேன். அல்லாஹ்வை தௌஹீத் படுத்துறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதை செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். விதண்டாவாதம் பண்ணி நான் ஏன் அப்படி செஞ்ச தெரியுமா, நான் ஏன் இப்படி செஞ்ச தெரியுமா, ஏன் சூழல் இப்படி ஆகி போச்சு, ஏன் இப்படி ஆயிட்டு எல்லாரும் செஞ்சிருக்க மாட்டேன், இதெல்லாம் கிடையாது. நான் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பலகீனமானவனா இருக்கிறேன். அப்ப இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, ரைட்டு. இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யூனுஸ் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யூனுஸ் என்ன தப்பு செஞ்சாங்க, இப்ப எங்க இருக்கு இந்த துஆவை கேட்கிறாங்க என்று வரலாறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் நீனவா அப்படிங்கிற ஒரு பகுதியில தாவா செய்யறதுக்காக அனுப்பப்படுறாங்க. நபிமார்கள் என்றால் அழைப்பு பணி செய்ததுக்கு தான் அனுப்பப்படுவாங்க. நீனவா அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த வார்த்தைகள்லாம் சில நேரம் மூக்கடைச்சுக்கலாம் அப்படி இப்படி கேட்கும். ஏன்னா அதனால நீங்க கிராஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க பதில். ஏன்னா நீ பி 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 அப்படி கேட்கும், பி சொன்னா பி கேட்கும், என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. சரி, ரைட்டு. எது எப்படியோ அந்த ஒரு ஊர்ல தாவாவுக்காக அழைப்பு பணி செய்வதற்காக யார் நியமிக்கப்படுறா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பு பணி செய்வதற்கு அனுப்பிவிட்டால் அல்லாஹ் சொல்வது வரைக்கும் பின்வாங்க கூடாது, பின்வாங்க முடியாது. அப்படி ஒருவேளை சோதனைகள் ஏற்பட்டால், அடியோ தடியோ குழப்பங்களோ பிரச்சனைகளோ கொலையோ கொள்ளையோ என்ன ஏற்பட்டாலும் பொறுமை காத்திருப்பதுதான் நபிமார்களுக்கு அழகு. எல்லா நபிமாரும் அதான் செஞ்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளவு நாளா இந்த பகுதியில போய் தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மக்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு மக்களும் திருந்துற பாடா இல்ல. இவனுக்கு எத்தனை தடவை தான் நம்ம தாவா பண்றது, எத்தனை தடவை தான் அழைப்பு பணி செய்யறது, எவ்வளவுதான் உபதேசம் பண்றது, இப்படி இருக்காங்க இந்த மக்கள் என்று சொல்லி கோபப்பட்டாங்க. அல்லாஹ் பிடிக்காது. அல்லாஹ் எப்பவுமே தன்னுடைய ருபூபியத்துல நிர்வாகத்துல கை வச்சா உடவே மாட்டான். அது யாரா இருந்தாலும் தெரியும். அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு இழப்பு அல்லாஹ் தரானா ஏத்துக்கணும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வே உனக்கு கண்ணு இருக்கா, அல்லாஹ்வே உனக்கு காது இருக்கா கேட்க கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்ப என்ன ஏது. விதியை அல்லாஹ் எழுதி விட்டார். 50 வருஷம் வாழப்போவது யாரு, 60 வருஷம் வாழப்போவது யாரு, 100 வருஷம் வாழப்போவது யாரு, பல பில்டிங் கட்டி மாடிகளில் வாழப்போவது யாரு, கேரளா பிளாட்ஃபார்மாக வாழப்போவது யாரு, சொத்து சேர்ப்போது யாரு, சொத்தை காணாதவர் யாரு என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்தில் நாம் வாழ வந்திருக்கின்றோம், நாம் வாழ்வோம், நாம் முயற்சிப்போம், அல்லாஹ் தருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் இடத்திலே போய் விதண்டாவாதம் பண்ணவே முடியாது. நெவர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, கோபப்பட்டாங்க. என்ன கோபப்பட்டாங்க? அல்லாஹ் கோபிக்கல. அந்த மக்கள் சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு விறுவிறுன்னு வேற ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். சரி, போறாங்க. எதுல போறாங்க? கடல் தாண்டி போடும். அப்ப எதுல போடும்? கப்பல்ல போடும். கப்பல்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. கப்பல்ல ஏறி உட்கார்ந்தா
ஒரே அங்க சூறாவளி காற்று, சூறாவளி காற்று. கப்பல் இங்கு அங்குமா என்ன செய்யுது, தடுமாறுது. அப்புறம் கப்பல் நிலை கொள்ளல, இங்கு அங்கும் ஆடுது. உடனே அங்க உள்ள அறிவிப்பாளர் வந்து அறிவிக்கிறார், எப்பா கப்பல்ல சரியான கிரௌடு, யாராவது உழுந்தாத்தான் ஒரு ஆளாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆனாதான் கப்பல் என்ன செய்யும், சீரா போகும். யாரு கீழே உள்ள போறியா அப்படின்ன உடனே சீட்டு குலுக்கி போட்டு தான் உள்ள ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. கீழே விடுறாள் யாரு யாரு விடணும் கேட்டா சும்மா சும்மா தள்ளி விட முடியுமா, அவங்க செஞ்சு போட்டுருவோம், அவர் கொஞ்சம் குட்டா இருக்காரு, அவர் வழியா தான் இருக்காரு, போட்டுருவோம் அப்படிலாம் போட முடியாது. குட்டா அப்படிதான் ஆடப்படி பார்க்க முடியாது. அவங்க சீட்டு குலுக்கி போடுவாங்க, யார் பேர் வருதோ அவங்களுக்கு போடுவாங்க. சீட்டு குலுக்கி போட்டா யார் பேர் வந்துருச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் தடவை வந்துருச்சு. பாக்குறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தங்கமான நல்ல மனுஷனா இருக்காரு, அவரால் தூக்கி போடக்கூடாது, திரும்ப சீட்டு கொடுக்கப்பா. திரும்ப சீட்டு கொடுக்கணும், யார் பேரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். என்னடா மறுபடியும் ஒரு பேரு, திரும்ப கொடுக்கப்பா, திரும்ப கொடுக்கணும், யார் பேரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தாங்க, ஆகா அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு செக்க வச்சிட்டான், சோதனையை ஏற்படுத்தி விட்டார். நாம் செய்தது தவறு என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விலிருந்து யாருமே நம்ப முடியாது உலகத்தில். அது நபிமார்களா இருந்தாலும் சரி, எல்லாம் பிடிச்சிடும். ருபூபியத்துல கை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நம்ம போய் என்ன செய்ய கூடாது, எதுவும் பேசல கூடாது. நானா யார் தெரியுமா, அல்லாஹ் அங்கேயே அடிப்போம், நானா யாரா நீ அப்படி அல்லாஹ் கேட்போம், நானா காசா பணமா நகையா யாரு ஓதியூ அப்படி அல்லாஹ் கேட்போம். அல்லாஹ் கேட்டா என்ன ஆகும், சாரி முடிஞ்சிடும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அவங்களே குதிச்சிட்டாங்க கடல்ல. கடல்ல குதிச்சிட்டாங்க. கடல்ல குதிச்சிட்டா அல்லாஹ் அதுக்கப்புறம் தான் ஒரு பெயினான செக் பாயிண்டே வச்சான். கடல்ல இவங்க விழுறதுக்கும் அங்க ஒரு பெரிய திமிங்கலம், பெரிய மீன், திமிங்கலம் தான் இருக்கிறதுலே பெரிய மீன். ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு உயிரோடு வர முடியல, சயின்டிபிக் படி, விஞ்ஞானப்படி, அறிவியல் படி நம்மளும் உள்ள போயிட்டு வரலாம், அல்லாஹ் நாட்டம். ஆனா பொதுவா ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க, அல்லாஹ் நாடினால் நெருப்பு குன்றத்தில் விழுபவரும் தப்பிக்க முடியும், கடல் நடுவிலே பாதையை ஏற்படுத்த முடியும். மீன் வயிற்றுக்குள் மனிதன் வாழ முடியும், மீன் வயிற்றுக்குள் மனிதன் வாழ முடியும். இன்னைக்கு நம்ம சில காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம், அப்படியே சுறா அப்படியே கட்டிச்சு பிரெட் பீஸ் பீஸ் ஆகிடும். இங்க ஒரு மீன் வாயை திறக்குது, உள்ள யாரு போறாங்க, மீனுடையவர். அவங்களுக்கு சிறப்பு பேர் என்னது, மீனுடையவர். பெரிய மீன் வியாபாரி எடுத்துக்காதியா, பெரிய மீன் வியாபாரி, மீன் வியாபாரியா இருப்பார் போல தெரியுது, பெரிய மீன் கடைக்காரர், மீன் சந்தைக்கு ஓனரா இருப்பார் போல. இவனு சிறப்பு அப்படி கிடையாது. அது வாயை திறந்தா வாய்க்குள்ள யார் போயிட்டா, மீன் போயிடுச்சு. அல்லாஹ் கட்டளையிட்டுட்டான், கபாரி திமிங்கலாம் அழகான முறையில் வருவாரிப்பார். அவருக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், உன் வயிற்றுக்குள்ள ஒரு சிறைச்சாலை, ஒரு சிஜின் ஏற்படுத்தி, ஒரு பிரிசன் எங்க இருக்குது, உன் வயிற்றுக்குள்ள அவருக்கு நான் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறேன். நீ பாட்டுக்கு டருக்கு புருக்கு கடிச்சிட்டு போயிடக்கூடாது. ஏதோ நல்ல இடம் வந்திருக்குது, நல்ல சின்ன புழுவா இருக்கு, அவ்வளவு பெரிய மீனுக்கு மனுஷன் எங்க இருப்போம். பெரிய திமிங்கலத்தை பத்தி எழுதுறாங்க, நீங்க கட்டுரையை படிச்சு பாருங்க. அந்த நாக்கு இருக்குல்ல, நாக்கு, திமிங்கலத்துடைய நாக்குல 50 பேர் உட்காரலாம். எத்தனை பேரு, இர்சான் மாசாவே நடத்திடலாம், தொழுகு நடத்திடலாம். ஆசா கொண்டு போய் எங்க அது நாக்குல, அது நாக்குல அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. நாக்குலயே அவ்வளவு பெரிய இடம்னா வயிற்றுல நாக்கு மாதிரி எத்தனை மடங்கு, ஒரு 10 மடங்கு வச்சுக்க வயிறு. ஏன் நாக்கு பாருங்க, அந்த மாதிரி வயிறை பார்த்தா வயிறு எத்தனை மடங்கு இருக்கும், ஒரு 10 மடங்கு வச்சுக்கிடுங்க. 10 மடங்கு இருந்தா அந்த 10 மடங்கு 500 பேர் ஆச்சு. அது முடிக்கிடுச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், எப்பா நீ பாட்டிக்கு இவ்வளவு பெருசா இருக்கிறேன்னு சொல்லி நம்மளால எடுத்துடாத, டேமேஜ் பண்ணி விட்டுறாத, நீ முடிக்கி பாதுகாப்பா உள்ள வச்சுக்கோட்டான். அது அப்படியே அமைக்கிட்டு போயிட்டு வயிற்றுக்குள்ள இருக்க, வயிற்றுக்குள்ள ஒரு சிலோர் இருக்கான்னு பாக்குறாரு, சுத்தி புத்தியும் என்னடா ஈரலு பக்காத்தி எல்லாம் இருக்கும் அப்படிதானே பார்த்தா. ஆனா அவருக்கு விளக்குது, வெளியே போக முடியாது. எங்க போக முடியாது, வெளியே வெளியே போக முடியும், வெளியே போக முடியுமா? அல்லாஹ் நாடுனா ஒரு வழிச்சாலை, ஒன் வே. அல்லாஹ் நாடுனா வாய் திறந்துச்சு. இனிமே அவர் வெளியே போனோம்னா யார் சொல்லணும், மீனுக்கு யார் சொல்லணும், பார்த்துக்க அல்லாஹ் மீனை வச்சு பிடிச்சிருவோம். நாளைக்கு மீன் கடைக்கு போகும்போது பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி மீனை உள்ள இருக்க யோசிக்கிறாரா? நாம் செஞ்ச குற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கில் எடுத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு மீளாத வரை நமக்கு பாதுகாப்பு கிடையாது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் கேட்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் கட்டளை போட்டான் வீடுக்கு, எப்பா அவரை நேரா கொண்டு போய் கடற்கரையில் இறக்கி விடு. யார அழகா போய் வாயை திறந்துருச்சு. இன்னைக்கு சயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மீண்டா என்ன, அதனுடைய ஆழங்கள் அகலங்கள் 30 யானைக்கு சமூகராக திமிங்கலத்தை 30
யாருக்கு சமூகம்? அதான் சயின்ஸ். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி கடித்து முழுங்குகிற சுறாவாக இருந்தாலும் அதனுடைய வயிற்றுக்குள் மனிதனால் வாழ முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடிட்டா நடக்கும். இதுதான் நமக்கு வர்றது. சயின்ஸ் சொல்லுது சொல்லல, அல்லாஹ்வுடைய நாட்டு அதுதாங்கிறத விளைக்கணும். இந்த துஆவுடைய மகத்துவத்தை புரியணும், அந்த துஆவுடைய கேட்கக்கூடிய விதங்களை புரியணும். அவங்க அங்க தௌஹீதை உட்படுத்துகிறார்கள், தஸ்பீகை உட்படுத்துகிறார்கள், தௌபாவை உட்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச் சிறந்த ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே சொல்கிறார், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம். அது மாதிரி இருள்கள் ஒரு டாபிக் இருக்கு. பல இருள்கள், மீனுடைய வயிற்றுல ஏற்பட்ட இருள், ஆள் கடல்ல ஏற்பட்ட, அதெல்லாம் சும்மா ஒரு வேலை. நம்மள சுவாசத்தை ஆக்சிஜன் இருக்குல்ல 15% தான் நம்ம உரிவோம்பா. இப்படி உறிஞ்சா 15% ஆக்சிஜன் உரிவோம்பா. அந்த மீன் 90% உறிஞ்சிட்டு போயிருமா. அது உறிஞ்சிட்டுனா சுமார் 7000 அடி கடல் ஆழத்துக்கு போயிருமா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை 1 மணி நேரம் 2 மணி நேரம் திரும்ப என்ன செய்ய உறிஞ்சிட்டு போயிருவோம். நம்ம சில காட்சிகள்லாம் பார்க்கலாம், திமிகளை சுவாசிச்சுட்டு போற காட்சிகளை எல்லாம். அப்படி அந்த இருள்களில் இருந்து அவர் துவா செய்தார். நல்லா சொல்றோம். அப்ப ஆழத்துக்கு போயிடுச்சு. மீன் ஆழத்துல இருக்கு, வெளியிலலாம் இல்ல. அவர் வெளியே வந்தா கூட அந்த ஆழத்திலேயே அவர் காலியாக வாய்ப்பு இருக்கு. மனுஷனால தாக்க முடியாது. அதனுடைய அடர்த்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, டைட்டானிக் கப்பல். அதை பார்க்க போன ஒரு நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சு சிதறிச்சு, 4 பேர் இல்லாம போயிட்டாங்க. ஆளை தேடிக்கிட்டு இருக்கானுவோம். டைட்டானிக் கப்பலை பார்க்க போனேன்னு சொல்லி போனவங்களை. அப்படிப்பட்ட இருள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தால் இந்த துஆவை கொண்டு, அவர்களுடைய தௌஹீதை கொண்டு, அவர்களுடைய தஸ்பீஹை கொண்டு, அவர்களுடைய தௌபாவை கொண்டு என்று சொன்னால் நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய இன்னல்கள், நம்முடைய இடர்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காப்பாற்றுவான். எப்பொழுது? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய விதப்படி பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு துஆவையும் நாம மனனம் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்கிறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.